வணக்கம். இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். அதுக்காக தேங்காய் சாதம் தான் செய்யறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதுல 2 அப்பளத்தை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறைச்சிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கு, இதில் தாளிச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். இதில் ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துடுறேன். இதில் ஒரு தேங்காய் பூ சேர்க்குறேன். இது ஒரு மூடி தேங்காவில் பாதி அளவு திருகுனது, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த 1 கப்பு சாதத்தை இதில் சேர்த்து கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பொரிச்சு வச்ச அப்பளத்தை கொஞ்சம் நொறுக்கி இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.